பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். குமரி மாவட்டம் கருங்கல் அருகே இளம்பெண் திருமணமான 6 மாதத்தில் 8 பக்க அளவில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வரதட்சணை கொடுமை செய்து அடித்து கொலை செய்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்படியாவது என் பிள்ளைய சந்தோஷமா வச்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் பணம் கொடுத்து அவரை நான் வாழ வச்சேன். அவனுக்கிட்ட நான் கேள்வி கேட்கணும், நீங்க கொண்டு வாருங்க, இதே கொண்டு அவனுக்கு உள்ள இருக்கிட்டு நேத்து டீ வாங்கி கொடுத்துருங்க. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். வணக்கம். மேலும் விவரம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் சிக்கனகுடு பகுதியைச் சேர்ந்த புஷ்பலம்கா இவர் மேல்முடலாம் பகுதியைச் சேர்ந்த நிதின்ராஜ் என்பவருக்கு செவிலியர் ஆன தனது மகள் ஜெபிலா மேரியை 26 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் 10 ஆண்டுகளில் காதலித்து வந்த இந்த இளம் ஜோடிகளுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணையாக 7 லட்சம் ரூபாயும் அதே போல ரொக்கப்பணம் 7 லட்சம் ரூபாயும் அதே போல 50 சவரன் தங்க நகை 2 லட்சம் ரூபாய் மதிப்புடன் சீர்வரிசை 2 சக்கர வாகனம் 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு உட்பட சுமார் 1.5 கோடி மதிப்பிலான பொருட்களை வரதட்சணையாக அளிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென பெண் வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. அதில் ஜெபிலா இறந்து விட்டதாக தெரிவித்தனர். அதிர்ச்சி அடைந்த பெண் வீட்டார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது பெண் உயிரிழந்து இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் ஜெபிலா தூக்கிட்டு தற்கொலை செய்து தகவல் தெரிவித்து அதன் அடிப்படையில் கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக நாகர்கோவில் உள்ள கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆர்டிஓவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தங்கள் மகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் அதே போல அவரிடம் இருந்து 50 சவரன் நகைகளை பெண்ணின் கணவர் நிதின்ராஜ் மற்றும் அவரது பெற்றோர் மரிய டேவிட் அதே போல அவரது மேரி உட்பட 6 பேர் அபகரித்து விட்டு பெண்ணை அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டி பெண்ணின் உடலை வாங்க மறுத்து இன்று பெண்ணின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென மருத்துவமனையில் உள்ள கிணவரை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண்ணின் கணவர் நிதின்ராஜ் மற்றும் அவரது தாய் உள்ள அனைவரையும் கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த விவரங்களுக்கு நன்றி சதா. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.